நான் ஒரு அக்ரி லேண்டை வாங்க போகிறேன் அப்படின்னா வித் கவர்மெண்ட் ரூல்ஸோட ஒரு எஃபெக்ட் இருக்குது. என்ன அப்படின்னா லேட்டரான் இதை வந்து நான் வந்து கமர்ஷியலாவோ ரெசிடென்சியலாவோ இதை நான் கன்வெர்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து கவர்மெண்ட்டிருந்து இஷ்யூஸ் இல்லாமல் அப்ரூவல் வாங்கி நீங்கள் பண்ணினீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு சான்சஸ் இருக்குது. பட் ஆனால் ஃபார்மாலிட்டிஸ் ஹெவியாக இருக்கும். கன்க்ளூஷன் என்ன அப்படின்னா NRI கண்டிப்பாக இங்கே இடம் வாங்க முடியும். ரெசிடென்ஷியல் வாங்கலாம், கமர்ஷியல் வாங்கலாம். எந்த லேண்ட் வாங்க முடியாது அப்படின்னா கம்பல்சரி அக்ரி லேண்ட் வாங்க முடியாது, ஃபார்ம் லேண்ட் வாங்க முடியாது. ஸோ NRIகள் இடம் வாங்கணும் அப்படின்னா இந்த பேசிக்ஸான ஸ்டெப்ஸு, ஸோ லீகல் அட்வைஸ் இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். POA பவர் ஆஃப் அட்டர்னி கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்க. அதே மாதிரி RBI ரூல்ஸ் என்ன அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் இங்கே இருக்கிற லோக்கல் கவர்மெண்ட் ரூல்ஸ் என்ன அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. உதாரணத்துக்கு நீங்கள் திருவள்ளூரில் வாங்கணும், சென்னையில் வாங்கணும், இல்லை சேலமில் வாங்கணும் அப்படின்னா டிஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ் ஏதாவது இருக்குதா அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் ஜஸ்ட் ஒரு லீகல் அட்வைசர் பார்த்துறது ரொம்ப ரொம்ப நல்லது. எங்களோட நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, தாராளமாக அதுக்கு கேளுங்க. ஸோ உங்களுக்கு ஃபோனில் எந்த டைமும் என்ன அட்வைஸ் கொடுக்க முடியும், இல்லை லீகல் அட்வைசரோட கனெக்ட் வேணும் அப்படின்னா தாராளமாக 1க்கு 10 பேர் இருக்கிறாங்க, கனெக்ட் பண்ணுறோம். கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு தயவு செஞ்சு ஒரு ப்ராப்பர்ட்டியை வாங்குங்க. ஸோ ப்ராப்பர்ட்டியை நீங்கள் அடுத்த தலைமுறை வரையும் கொடுக்க போகிறது. அதுதான் நாங்கள் அதிகமாக சொல்கிற விஷயம். ஒரு இடம் வாங்கணும் அப்படின்னா பணம் மட்டும் போதாது, வாங்குறதுக்கு அந்த அறிவும் தேவை.